ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது செல்வா தமிழ் கேமிங். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இன்டர்நெட் கேஃப் சிமுலேட்டர் அந்த கேமில் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வாங்க பார்க்கலாம். இந்த கேம் கான்செப்ட் எது மாதிரினா, ஃபஸ்ட் எடுத்தாக்கில் ஒரு 10,000 காசு கொடுத்துட்டு நம்மளை ஒரு கேம் கடை வைக்க சொல்லுவாங்க. அதை வச்சு நம்ம அந்த ஃபஸ்ட்டு கொடுக்குற 10,000 வச்சு நம்ம எப்படி விளையாடுறோங்கிறது தான் கான்செப்ட். வாங்க போகலாம். சரி வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் காய்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு லோன் கேட்குறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு உங்களுக்கு 20,000 கொடுக்குறோம். அதாவது பேங்க்லேருந்து லோன் கொடுக்குறாங்க நமக்கு 10,000. ஆனால் அது நம்ம மாதம் மாதம் இஎம்ஐ மாதிரி கட்டணும். அதனால் நம்ம 10,000 போவோம். இப்போ 10,000 செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கேஃபுக்கு நேம் வைக்க வேண்டியதான். நமக்கு விடிஜி யூடியூபர் பிடிக்கும், அதனால் விடிஜின்னு பேர் வச்சுக்கிட்டோம். சரி காய்ஸ், வாங்க உள்ளே போகலாம். சரி காய்ஸ், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஆளில் போட்டு வச்சுருங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, திஸ் இஸ் இது ஹோட்டல். அதாவது இது நம்மளோட ஹோட்டல். இங்கே சாப்பிட்லாம், தூங்கிக்கலாம் டைம் ஆயிடுச்சுன்னா. சரி காய்ஸ், சென்சி கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருந்துச்சு, அதான் ஃபுல் பண்ணிக்கிட்டேன். சரி வாங்க நம்ம கடைக்கு போகலாம். நான் கூட இது நம்ம வீடோன்னு நினச்சேன், பார்த்தா ஹோட்டலில் தங்குற மாதிரி ஆகி போச்சு. சரி விடுங்க, நம்ம கடையிலேருந்து வர ப்ராஃபிட்டை வச்சு நம்ம ஒரு பெரிய வீடாக கட்டுறோம். சரி வாங்க கடைக்கு போவோம். இப்போ அந்த 10,000 வச்சு நம்ம என்ன வாங்கி பெரிய ஆளாக ஆகி காமிக்கிறோம். நம்ம இந்த கேம் ரொம்ப நல்லாயிருக்கும். இவனுக்கு வேறு பசிக்கு இது போல் இருக்குது, வயிறு கடமுடான்னு சவுண்டு வேறு வருது. இதெல்லாம் பார்ப்போம். இதெல்லாம் என்ன இருக்குது? இது பன்னு, ஒரு பீஸா சாப்பிட்டுக்குவோம், அப்புறம் ஒரு ஜூஸ் குடிச்சிக்குவோம், அவ்வளோதான். வாங்க போகலாம். சரி கடை எங்கே இருக்குது? கடை பார்க்கிட்டு போகலாம். என்னங்க இதுக்கே $50 செலவாகி போச்சு. சரி விடுங்க. இந்த பாருங்க இருக்குது நம்ம கடை, விடிஜி கேஃப். நம்ம விடிஜி ப்ரோவை இதுக்கு போட்டு வச்சுருக்கோம். சரி வாங்க. என்னங்க இது இவ்வளோ குப்பையாக கிடக்கு? பக்கத்தில் குப்பை தொட்டிலாம் இருக்குது, அங்கே போடாமல் நம்ம கடைக்கில் கொண்டு போட்டு வச்சுருக்காங்க. ஐய, என்னென்னமோ கிடைக்கே. எல்லாத்தையும் இப்போ உட்காந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நமக்கு வேலையாங்க? என்னங்க இது கடை சாத்தி கிடக்கு. இங்கே எப்படி தான் போட்டாங்கன்னே தெரில. ஐயோ, என்னென்னமோலாம் கிடக்கு. குப்பையில் போட வேண்டியதெல்லாம் இங்கே கொண்டாந்து கடைக்கில் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், பால் பாக்கெட்லாம் கிடக்கு. பால் பாக்கெட்லாம் எவன் தான் குடிப்பானே தெரியல. பீஸா குப்பையில் போட வேண்டியது எல்லாம் இங்கே தான் போட்டு வச்சுருக்காங்க. ஏன்னா நம்ம கடையை பார்த்தா குப்பை தொட்டி மாதிரி தெரியுது அவங்களுக்கு. சரி வரிசையாக உட்காந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதான். தோற டக்குனு க்ளீன் பண்ணு வேமா. இங்கே பாருங்கள் என்னென்ன கிடக்குன்னு. இங்கே பாருங்கள், குப்பை தொட்டியில் போட வேண்டியதெல்லாம் இங்கே கொண்டாந்து போட்டு வச்சுருக்காங்க. இங்கிட்டும் இங்கே பாருங்கள் எவ்வளவு கிடக்குன்னு. ஐய, யாரா அவங்க? இங்கே பாருங்களேன், பீஸா இருக்கிற இடம் பூரா. இங்கே பாருங்கள், சிகரெட்டு என்னென்னமோ கிடக்குங்க. அங்கிட்டு என்னமோ பவுடர்லாம் கிடக்கு. ஐய, என்னங்க அது? ஒருத்தர் என்னங்க எவ்வளோ இதுங்க தின்னு போட்டு வச்சுருக்காங்க. இதை பாருங்கள், எத்தனை பீஸா கேட்டு. இங்கே பாருங்கள் என்னென்னமோலாம் கிடக்கு. குப்பை தொட்டியில் போட வேண்டியதெல்லாம் கொண்டாந்து இங்கே போட்டு வச்சுருக்காங்க வேறு. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பாக்கெட்டு. இதான் ஒரு சிகரெட் அடித்தா பரவாயில்ல, என்னங்க இத்தனை அளவுக்கு சிகரெட்டு கிடைக்கி? எவன் தான் இந்த வேலையை பார்ப்பான்னு தெரில. முதல்ல நம்ம கடைக்கு ஒரு செக்யூரிட்டியை போடணுங்க. சரி விடுங்க, நம்ம எல்லாத்தையும் வாங்கி வச்சுட்டு அப்புறமாட்டி செக்யூரிட்டி போட்டுக்குவோம். சரி அவ்வளோதான். எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிச்சு. இல்லை லாஸ்ட்டாக இந்த ஒன்று இருக்குது. ஓகே, அவ்வளோதான். ஐய, எவன்டா இது? நான் உட்காருக்கு சேர்லலாம் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்களேன். சரி அதை தொடச்சாச்சு, போட்டாச்சு. இது என்னது? ஓ, கேமிங் பேனரா? ஓகே. ஃபஸ்ட் எடுத்தாக்கில் இங்கே ஒட்டி வச்சுக்கோமா. இங்கே ஒட்டுமா? சரி இங்கே ஒட்டிக்குவோம். இங்கே ஒட்டினா கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்குது. ஓகே, பர்ஃபெக்ட், வச்சாச்சு. சரி இப்போ நம்ம போய்ட்டு ஏதாச்சும் கம்ப்யூட்டர் ஆர்டர் போட வேண்டியதான். இது என்னதுங்க? ஓ, இது சேல்ஸிங்கண்ணா. ஓகே. நமக்கு இப்போ தேவையில்லாத பொருள் வந்துச்சுன்னா அதை வச்சு சேல் பண்ணிக்கலாம். இது கட்டங்க. நம்ம திருடங்க யாராச்சும் வந்தாங்கன்னா வைங்களேன், இதை வச்சு மண்டையிலே அடித்து ஓட விட்டுறலாம் வீட்டுக்கு. சரி வாங்க, இப்போ கம்ப்யூட்டரில் போய்ட்டு ஏதாச்சும் ஆர்ட்ரு பண்ணி
செட் பண்ணுவோம் முதல்ல. ஏங்க ஒன்று கூட இல்லை தானே கம்ப்யூட்டரு? அப்போ எல்லாமே நம்ம தான் வாங்கணுமா ஃபஸ்ட்லேருந்து? ஓகே. அதான் நம்மள்ட்ட 10,000 ஒரு காசு இருந்துச்சுல, அதை இது பண்ண வேண்டியதான். என்னது அமேசானா? ஓ அமேசானா? அதை தான் இப்படி எழுதி வச்சுருக்காங்களா? சரி வாங்க என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். முதல்ல வந்து லேப்டாப் வாங்கிடுவோமா? ஆமாம் லேப்டாப் வாங்கிக்குவோம். அப்போ தான் வந்து அதுக்கு மவுஸ் இதெல்லாம் தேவைப்படாது. சீப்பாக வாங்கிக்குமா? இந்த 2000 ஒன்று இருக்குது, அதை வாங்கிக்குவோம். சரி விடுங்க. அடுத்து வந்து அடுத்து டேபிள் வாங்கிக்குவோம். டேபிள் 800, ஏதாச்சும் ஒரு நல்ல டேபிள். அந்த 800 ஒன்று இருக்குது, அதை வாங்கிக்குவோம். அடுத்து வந்து வேறு என்ன வேணும்? மவுஸ் எல்லாம் தேவைப்படாது இதுக்கு. வேறு சேரு வேணுங்க. நம்ம வந்து ஒரு சேர் வாங்குவோம். இது பேனரு இதெல்லாம் அப்புறமாட்டி வாங்கிக்கோங்க. நம்ம கையில் காசு நிறையா வரட்டும், அப்போயெல்லாம் வாங்கிக்குவோம் பேனர்லாம். இது வந்து இது ஃபேனு இந்தா இருக்குங்க சேரு. இதில் என்ன சேர் வாங்குவோம்? சரி இந்த ஸ்டீல் சேரே வாங்கிக்குவோம். இப்போதைக்கு இதை வாங்கி வச்சுக்குவோம், அப்புறமாட்டி இருக்கட்டும். என்ன கொஞ்சம் பேக்கு மட்டும் அழுத்தம், அதெல்லாம் பார்த்துக்கலாம். சரி வந்து அடுத்து இது வந்து ஃபேனு. இந்த டேபிள் ஃபேன் ஒன்று வாங்கிக்குவோங்க, அப்போ தாங்க நல்லாயிருக்கும். சரி இப்போ போய்ட்டு ஆர்ட்ரு பண்ணதெல்லாம் வந்துருச்சான்னு பார்த்து அரேஞ்ச் பண்ண வேண்டியதான். வாங்க போவோம். என்னங்க போக முடியல? என்னது என்னாச்சு? ஓ இந்த கட்டை இடிக்குதா? இதை எடுத்து அங்கிட்டு போட்டுட்டு அப்புறமாட்டி போக வேண்டியதான். சரி போயிட்டு என்ன வந்திருக்கு? இது என்னது தெரியலையே. போய்ட்டு கொண்டே போட்டு வைப்போம்ல, என்னென்னு தெரில. என்னவா இருக்கும்? ஓ லேப்டாப்பா? லேப்டாப் அதான் நான் என்ன கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குதுன்னு பார்த்தேன். வித்தியாசமாக எழுதிருந்துச்சு, அதான் பார்த்தேன். இங்கே பாருங்கள், பிச்சைக்காரன் வந்து நின்றுட்டாங்க. நம்மளே இப்போ தான் கடை ஓப்பன் பண்ணியிருக்கோம், எடுத்தாக்கில் பிச்சைக்காரன். அடி மண்டையில் போடாடி போடு, அவ்வளோதான். போடு அங்கிட்டு, அவ்வளோதான். சரி இந்த கட்டையை கொண்டே போட்டுட்டு வந்து நம்ம ஆர்ட்ரு பண்ணதான் எடுத்து வைப்போம். இது என்னது? டேபிள்னு நினைக்கிறேன். டேபிள் தான் நினைக்கிறேன். வாங்க போட்டுவோம். ஆமாங்க டேபிள் தாங்க. சரி அதெல்லாம் உள்ளே கொண்டாந்து போட்டு அப்புறமாட்டி எடுத்து வச்சுக்கோ மொத்தமாக. இதே வந்து இது சேரா ஃபேனா? ஃபேனுங்க, ஃபேனு. இது சேருன்னு நினைக்கிறேன். ஆமாம் சேரு. கொண்டே போட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்து வைக்க வேண்டியதான். ஓகே எடுத்து வச்சாச்சா? இது வந்து கடை க்ளோஸு ஓப்பன் பண்ணுறதுன்னு நினைக்கிறேன். ஓகே சாத்திட்டு கரெக்டாக ஒரு லெக்கு வரைக்கணும். டேர்ன் பண்ணிட்டு இங்கிட்டு ஓகே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே இருக்கும். ஓகே. அடுத்து வந்து இது லேப்டாப் எடுத்து வச்சிட வேண்டியதான். லேப்டாப்பை வச்சுட்டு என்னங்க அங்கிட்டு திரும்பி இருக்குது, இது இங்கிட்டு திரும்ப டக்குன்னு திரும்ப. ஓகே அப்படியே கரெக்டாக வைக்கணும், பர்ஃபெக்டாக இருக்கணும். இப்படி லைட்டாக அப்படியே வச்சிட வேண்டியதான். ஓகே இங்கே பாருங்கள் எல்லாம் டிக் ஆகிடுச்சு. சேர் மட்டும் இனி வைக்க வேண்டியதான். ஓகே. இதில் ஒன்று என்னென்னா, சேரை ரொம்ப கிட்ட கொண்டு வச்சோம்னா டபக்குன்னு பெல்ட்டி அடிச்சிருங்க. இங்கிட்டு திரும்பி இருக்குது. சேர் வந்து ரொம்ப கிட்ட வச்சோம்னா அப்புறம் டேபிள் கவுத்துக்கிறோம். அதான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. சரி அங்கிட்ட திருப்ப. இன்னும் இவ்வளோ நேரம் ஆகுது, டக்குன்னு திருப்ப மாட்டீங்க. சரி வச்சாச்சு. அடுத்து ஃபேனை எடுத்து வைக்க வேண்டியதான். ஃபேனை கரெக்டாக மூஞ்சியில் அடிக்கிற மாதிரி வைக்கணும். மூஞ்சியில் அடித்தா தான் அப்போ தான் நல்லா குளுன்னு காற்று வருதுன்னு நமக்கு கொஞ்சம் காசு போட்டு கொடுப்பாங்க நல்லா நிறையா. இங்கிட்டு திருப்பு, அங்கிட்டு யாருக்கு போகிற மாதிரி இருக்குது. இங்கிட்டு திரும்ப அப்படியே. ஓகே நல்லா மூஞ்சியில் அடிக்கிற மாதிரி கொண்டு இருக்குது. ஓகே. என்னங்க சேருக்கு டிக்கம் காமிக்கல? பக்கத்தில் வச்சா அந்த டேபிள் பிறண்டுக்கு ஒன்று, அது வேறு ஒன்றுங்க. இது கரெக்டாக பர்ஃபெக்டாக வச்சா தான், இல்லாட்டி டேபிள் கவுந்துக்கிறோம். அப்போ அப்படியே அந்த பாருங்க போச்சு. இந்த கவுந்துக்குச்சா? ஐய என்னங்க இது மொத்தமாக இது ஃப்ளாப் ஆயிடுச்சு. சரி விடுங்க, நம்ம இந்த சைடு வச்சுக்குவோம். கடுப்புங்க இது. இதாங்க நான் தான் சொன்னேன்ல, நீங்கள் வந்து சேரை பார்த்து வைக்கணும்னு. டேபிள் வச்சாக்கில் அடுத்து சேரை வச்சுக்குவோம். சரி விடுங்க, அப்புறமாட்டி லேப்டாப் இதெல்லாம் வச்சுக்குவோம். இது ஒன்று இங்கே பாருங்கள் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு திரும்பத்துக்கு. டக்குன்னு திரும்ப. ஓகே அப்படியே வைக்க வேண்டியதான். நீங்கள் வந்து அந்த பாருங்கள் டிக்கு காமிச்சிருச்சு. நீங்களும் என்னை மாதிரி விளாடலாம் வந்து ஃபஸ்ட்டு டேபிள் வச்சுட்டு அப்புறமாட்டி சேரை வச்சுக்கிறோங்க. இல்லாட்டி எனக்கு நடந்த மாதிரி கவுந்துட போகுது. சரி என்னங்க இது எல்லாமே திரும்பி இருக்குது. இதையும் டக்குன்னு திருப்பணுமா? இனி டக்குன்னு திருப்பிட்டு சரி காய்ஸ், நீங்கள் வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் காய்ஸ், மறந்துடாதீங்க. நம்ம வந்து இப்போ தான் வந்து புதுசாக சேனல் வேறு ஆரம்பிச்சிருக்கோம். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்குன்னு நினைக்கிறேன். சரி காய்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள்.
இப்போ வந்து ஃபேனை கரெக்டாக மூஞ்சிக்கு அடிக்கிற மாதிரி வச்சிட்டோம்னா ஓகே அவ்வளோதான். ஓகே இப்போ வந்து கடையை ஓப்பன் பண்ணி விட்ற வேண்டியதான். ஓப்பன். ஓகே இப்போ வந்து வெளியே போய்ட்டு எல்லோரையும் கூப்பிட வேண்டியதான். வாங்கம்மா வாங்கம்மா. யார் அது? போலீஸா? ஐயோ. வாங்க சார் வாங்க சார், நல்லா கோட்டை போட்டுக்கிட்டு நல்லா இருக்கீங்க சார், வாங்க சார் நம்ம கடைக்கு வாங்க சார். என்னங்க வரமானா வரமாட்டானா? வாங்க சார். என்ன போகிறானே, அதான் தொலைகிறான். சரி விடுங்க, அடுத்து வரவன். வாங்க மேடம் வாங்க மேடம், நம்ம கடைக்கு வாங்க, நல்ல கேமெல்லாம் இருக்குது, லேப்டாப்லாம் இருக்குது, நல்லா இது பண்ணிட்டு போகலாம். குப்பை போட வந்திருக்குங்க, அதெல்லாம் என்ன பண்ணுறது? சார் சிவப்பு கலர் ட்ரெஸ்ஸை போட்டு தொப்பி போட்டிருக்கீங்க சார், வாங்க சார். சரி அவனை விடுங்க. இவர் யாருங்க? வாங்க சார் வாங்க சார், நம்ம கடைக்கு தாங்க போகிறாரு. வாங்க சார் வாங்க சார், நல்ல கேமெல்லாம் இருக்குது சார், போயிட்டு விளாடலாம் சார், போங்க சார். நல்ல லேப்டாப் இருக்குது சார், நல்லா காற்று வரும் சார், காற்று வாங்கிக்கிட்டே விளாடலாம் சார், போங்க சார். ஓகேங்க. ஃபஸ்ட்டு கஸ்டமர் ஒரு சுற்றி போட்டுருவோம் பயலுக்கு. நல்லா இருப்பாப்பா நீ. ஓகே. அடுத்து இங்கே பாருங்கள், வெளியே பாருங்கள், போயிட்டு அடி ஒரு மண்டையால் அடியை போட்டு திருடேன். இங்கே பாருங்கள், இந்த திருட்டு பைய வந்து ஏதாச்சும் கலாண்டுக்கு போயிடுவாங்க. ஒரு அடியை போடு மண்டை நம்பி. சரி ஐயா போடு. அவ்வளோதான், அடித்து ஓட விட்டுருவோம்லாம். திருடெலாம் வந்தால் ஏதாச்சும் திருட்டி போங்கிடுவாங்க நம்ம கடையிலேருந்து, அதுதான். சரி விடுங்க. அடுத்து வந்து நம்ம கஸ்டமர் வந்துட்டாப்புல. அடுத்து வந்து போகிறாப்புலையே. என்னாச்சு அதுக்குள்ளேயும் போகிறாப்புல? தெரியலையே என்னென்னு. இப்போ தானே வந்தார். சரி காசு கொடுத்துட்டு போடா. காசுங்களா? காசு கொடுத்துட்டோன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, காசு கொடுத்துட்டாங்க. காசு இங்கே பாருங்கள் சைடில் ஏறிடுச்சு. ஓகே, அடுத்து நம்ம எதாவது வாங்கலாமா? என்ன வாங்கலாம்? திரும்ப லேப்டாப்பே வாங்கலாமா, இல்லை எதுவும் பிசி செட்டப் இதே பார்க்கலாமா, இல்லாட்டி வேறு என்ன வாங்குவோம்? என்ன வாங்குறதுன்னு டவுட்டாக இருக்கே. இங்கே பாருங்கள், யாரோ வர்றாங்க. கஸ்டமரா? ஆமாம்மா கஸ்டமர் தான். வாங்க போயிட்டு பார்ப்போம். கதவை சாத்தி விடு. ஒரு ஆள் தான் தம்பி வரணும், ஏன்னா ஒரு இதுதான் இருக்குது. சூப்பர் சார். நல்லா காற்று வருதா சார்? காற்று வரலன்னா சொல்லுங்கள் சார், இன்னும் ஹையாக வச்சுக்குவோம். ஓகே சார், வாங்க நம்ம போயிட்டு ஏதாச்சும் ஆர்ட்ரு போடுவோம். டிவி ஆர்ட்ரு போட்டுக்குவோமா? டிவி ஏதாச்சும் பார்ப்பாங்களா, இல்லை கம்ப்யூட்டரு, இல்லை லேப்டாப்பா, கீபோர்டு, ஹெட்செட்டு, இதெல்லாம், இந்த சேரு, ஃபேன்லாம் அப்புறமாட்டி வாங்கி மாட்டிக்குவோங்க. இல்லாட்டி இது ஃபேனு வேணாம், இது மாட்டிக்குவோம். ஏசி மாதிரி மாட்டிக்கிட்டு ஏசி மாட்ட வேண்டியதான். நம்மள்ட்ட காசு நிறையா இருக்கும், அப்புறமாட்டி இது பண்ணுவோம். வாங்க மேடம். அவர் போயிட்டார் போல இருக்குது. இவர் வாங்க மேடம். இவர் தண்ணி வேணுமா நமக்கு? அதுக்கு செஃப்பெல்லாம் வேணுமே. செஃப்பெல்லாம் இல்லை. அப்புறமாட்டி வந்து நம்ம ஒன்றா தான் அன்லாக் பண்ண முடியும். ஒன்றா அன்லாக் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து அப்புறமாட்டி செஃப்பெல்லாம் இது பண்ணிக்குவோம். இது அர்கேட் மிஷின் வாங்கிக்குமா? ஓகே, ஏதாச்சும் சீப்பாக ஏதாச்சும் இருக்கா? வாங்கினா நல்லதாக வாங்கணுங்க. வாங்குவோமா வேண்டாமா? சரி அப்புறமாட்டி வேணால் பார்த்துக்குவோம், இல்லாட்டி வாங்கிடுவோமா? சரி விடுங்க, வாங்கிக்குவோம். 2000 ஒன்று ஆர்ட்ரு போட்டாச்சு. ஓகே பரவாயில்ல. இப்போ வந்து ஆர்ட்ரு பண்ணதை வந்து எடுத்து வைக்க வேண்டியதான். அப்போ தானே நம்ம கடைக்கு 2-3 பேராக அது மாதிரி வருவாங்க. ஓகே, வாங்க சார் நம்ம கடைக்கு வாங்க சார். நல்ல கேமெல்லாம் இருக்குது சார். இப்போ புதுசாக மிஷின் வாங்கியிருக்கோம் சார், வாங்க சார். ஐயோ போலீஸ். ஓகே, நம்ம வந்து ஆர்ட்ரு பண்ணது வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வந்துருச்சு. மேடம் காசு கொடுத்துட்டு போங்க, இல்லாட்டி மண்டை அடி தான், கட்டை எடுத்துக்கு வந்து மண்டையை உடச்சிருவேன். ஓகே, காசு ஏறிடுச்சுன்னு நினைக்கிறேன். எங்கே நம்ம இது ஆர்ட்ரு போட்டோம்ல, அதை எடுத்து வைக்க வேண்டியதானே? அப்புறமாட்டி சரி விடுங்க, அப்புறமாட்டி வச்சுக்குவோம். இது முதல்ல ஏதாச்சும் சரி விடுங்க, அதை போய்ட்டு எடுத்து வச்சுட்டே வர்றேன். நீங்கள் சொல்கிறது புரியுது, வேணால் புலம்பிக்கிட்டு இருக்கானே அப்படின்ட்டு. சரி இருங்க, நான் எடுத்து இங்கே போட்டுட்டு போட வைக்கல. ஓகே வந்துருச்சு பாருங்கள் கரெக்டாக. இங்கிட்டு ஓகே, இங்கிட்டு லைட்டாக திருப்பி, லைட்டாக ஓகே, அப்படியே வச்சுட்டு வர வேண்டியதான். இனி நம்ம கடைக்கு 2 பேர் வருவாங்க. 90s கிட்டு. இது வந்து 90s கிட்டு கேமுங்க, உங்களுக்கு தெரியுமில்ல, இந்த இது பாஸ். வாங்க சார், உட்காருங்க சார். நல்லா இது பாருங்கள் சார், லேப்டாப்பு நல்லா கேமெல்லாம் இருக்குது சார். நல்லா சுடுற கேமு எல்லாம் இருக்குது சார். நல்லா விளாடுங்க சார். உங்களுக்கு என்ன கேம் வேணுமோ ஏற்றி விளாடுங்க சார், பிரச்சனையும் இல்லை. நெட்டெல்லாம் இருக்குது சார், எவ்வளோ வேணுமோ யூஸ் பண்ணிக்கிறீங்க சார் நெட்டு. ஓகே சார். வந்து அடுத்து இப்போ வந்து என்னாச்சும் வாங்குவோமா? டிவி வாங்கிக்குவோமா, இல்லாட்டி
டிவி வாங்கிக்கோ, அந்த ஓல்டு டிவியாக ஒன்று பார்த்து வாங்கிட்டு. டிவினா எதுங்க சும்மா உட்காந்து பார்ப்பாங்களா? இல்லை எனக்கும் புரியலையே. டிவி வாங்கி மாட்டினா வந்து பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா? யாராச்சும் வந்து பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன், தெரியலையே ஒழுங்கா. சரி விடுங்க, நம்ம அப்புறமாட்டி பார்த்துக்குவோம். இப்போ வந்து நம்ம கஸ்டமரை கவனிப்போம். இது வந்து சொன்னேன் இல்லைங்க, அந்த இது 90s கிட் கேம் இவர் தாங்க. வாங்க வாங்க 90s கிட் தலைவா, வாங்க தலைவா, வா தலைவா. இப்போ நம்ம வந்து போயிட்டு ஏதாச்சும் வாங்க வேண்டியதான். டிவி வாங்கிக்கோமா, நமக்கு தான் காசு நிறையா வருது, ப்ராஃபிட்லாம். அதான் 2 பேர் வராங்க. டிவி வாங்கிட்டு போட்டோம்னா யாராச்சும் வந்து உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, அதுலேயும் கொஞ்சம் காசு வரும். டிவி ஆர்டர் போட்டாச்சு. சீலிங்கில் மாட்டினா வந்து பார்த்துக்கோங்களா, என்னென்னு தெரில, வரட்டும் பார்ப்போம். சரி கூப்பிடுவோம் எல்லோரையும். வாங்க சார் வாங்க சார், கேமெல்லாம் இருக்குது சார், 90s கிட்டு கேமு, 90s கிட்டு யாராச்சும் இருந்தால் வாங்க சார், வாங்க சார். லேப்டாப்லாம் இருக்குது சார், நல்ல இன்டர்நெட்லாம் இருக்குது சார், வாங்க சார். எங்கே இந்த மொட்டையை ரொம்ப நேரமாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, காசு நிறையா கொடுப்பான்னு நினைக்கிறேன், முதல்ல இருந்திருக்கான்ல. சரி விடுங்க, நம்ம வந்து டிவி ஆர்டர் போட்டோம்ல, அது வந்துருச்சான்னு பார்ப்போம். இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். சரி விடுங்க, போயிட்டு வேறு என்னாச்சும் ஆர்டர் போடுமா, இல்லை வேணாம், காசு அப்புறம் வண்டி இருக்கணும். இந்த வந்துருச்சுங்க, எடுத்து நம்ம வந்து கொண்டே செட் பண்ண வேண்டியதான். ஓகே, கீழே போடு, எடுத்து மாட்டு. என்னங்க மாட்ட முடில? ஐயய்ய, இதுக்கு வேறு டேபிள் வேறு தனியாக வாங்கணுமா? அப்போ ஏங்க இது தெரியாமல் போச்சுங்க, காசு வேறு 2000 தாங்க இருக்குது. வா தலைவா. இவர் என்ன ரொம்ப நேரம் பார்த்துட்டு போனா, காசு கூட கொடுப்பலாம். கொடுத்துட்டாங்க. 2000ரூவாயிலேருந்து 3000ரூவா வந்துருச்சுங்க. சூப்பருங்க. இப்போ வாங்கிடலாங்க. நம்ம இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக பணக்காரனாக, காசு நிறையா சேர்ந்துட்டு போதே பணக்காரனாக ஆகிட்டு இருக்கோம். ரொம்ப குஷியாக இருக்குங்க, குஷியாக இருக்குது. ஓகே, எந்த டேபிள் வாங்குவோம்? ஏதாச்சும் தனியாக இது பாருங்கள், டிவி டேபிள்னு தனியாகவே இருக்குது. இங்கே பாருங்களேன், இந்த டிவி டேபிளே ஒன்று வாங்கிக்குவோமா? ஓகே, ஒன்று வாங்கியாச்சு. அப்போ தான் செட் பண்ண முடியுமில்ல கரெக்டாக. ஓகே, போயிட்டு பார்க்க வேண்டியதான். என்னங்க இது இப்போ தான் 3000ரூவா இருக்குன்னு, அதுக்குள்ளே 2000ரூவா வந்துச்சு. இந்த கட்டையை எடுத்துகிட்டு போயிட்டு திருட்டு பயலுகெல்லாம் வந்துடுவாங்க, வந்தாங்கன்னா அடித்து போடுவோம். சார் போலீஸ் சார், சும்மா நீங்களா சார்? சும்மா சார், கட்டை கையில் சும்மா சார். நீங்கள் சும்மா இந்த இது திருடன் ஏதாச்சும் வந்தால் பார்த்துக்கோங்க, உங்கள்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி சார் கொடுங்க சார். நீங்கள் இது தண்டியாக முடிச்சுக்க போகிறானே. என்னங்க எழுதிருக்கு? WOEF ஓஃபா என்னென்னு தெரில. சரி விடுங்க, அதை ஒன்றுங்க. நம்ம வந்து கட்டையை எடுத்து திருடன் வந்தால் மண்டியில் போட்டுற வேண்டியதான். அந்த வந்துருச்சுங்க டேபிள். என்ன எடுக்க முடியல. இந்த கட்டையை கொண்டே போட்டு வரணுமா? சரி போட்டு வர வேண்டியதான். இங்கே போடு, போயிட்டு அந்த டேபிளை எடுத்துகிட்டு வா. இன்னும் எவனுமே வரமாட்டேங்கிறாங்களே, என்ன கதை, என்னாச்சுன்னு தெரில. சரி விடுங்க, நம்ம இதை போய்ட்டு வைப்போம் கொண்டே. போடு கீழே, அவ்வளோதான். இங்கிட்டு ஓகே, இப்படி எடுத்து இப்படி வச்சுருவோம். இப்படி சொல்லி இங்கிட்டு இந்த மூலையில் கரெக்டாக. ஓகே, வச்சாச்சு. அடுத்து டிவி எடுத்து வை. டிவி எடுத்து இப்படி வை, இங்கிட்டு அப்படியே வச்சிட வேண்டியதான். ஓகே, என்னங்க இது? சரி, திரும்ப கையில் வந்துருச்சு. எதே அமுக்கிவிட்டோன்னு இருக்குது. சரி விடுங்க, திரும்ப ரைட்ராடே. இப்போ தான் ஒன்று புதுசாக வாங்கி வச்சேன், அதுவும் மண்ணை கவுது. ஐயா என்னத்தை சொல்கிறதுன்னு தெரில எனக்கு. ஒழுங்காக வைக்கல அப்படி இருக்குது. சரி விடுங்க, இப்போ ஒழுங்காக வச்சுட்டோம். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குங்க. வர்றவங்களாம் அப்படியே டிவி பாருங்கள், வாங்க டிவி பாருங்கள். ஓகே, நம்மள்ட்ட வந்து இப்போ 2000ரூவா தான் இருக்குது. என்னங்க எவனையுமே காணும், இங்கேயும் காணும் அங்கேயும் காணும், எவனையுமே காணுமே, என்னாச்சு என்னன்னு தெரில. சரி வாங்க, சத்தம் போடுவோம், வருவாங்க. சார் வாங்க சார், வாங்க சார். சார் நம்ம கேம் இது வாங்க சார், நம்ம கடைக்கு வாங்க சார், நம்ம கடையில் கேமெல்லாம் இருக்குது சார் நிறையா. 90s கிட்டு கேமெல்லாம் இருக்குது சார் நிறையா, வாங்க சார். சார் வாங்க சார், வாங்க மேடம், வாங்க மேடம், வாங்க. என்னடா அது, ஒருத்தவங்க வரமாட்டேங்கிறாங்களே, என்னது ஏன்னு தெரில. ஒருவேளை நம்மகிட்ட கேம் எதுவும் இல்லாதனாலயா? கேமெல்லாம் நிறையா வாங்கி போடுவோமா? சரி அதை விடுங்க, நம்ம வந்து திரும்ப இன்னொன்று லேப்டாப் இது வாங்குவோமா, இல்லை பிசி செட்டப் இது பண்ணுவோமா? இல்லாட்டி விடுங்க, நம்ம பிசி செட்டப் வந்து அடுத்த பார்ட்டில் பண்ணிக்குவோம். உங்களுக்கு வந்து பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். சரி காய்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கப்பல அப்படியே கொஞ்சம் லைக் பண்ணிட்டு பாருங்கள் காய்ஸ். நமக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து எல்லாேருக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி எனக்கும் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே ஆளில் போட்டு வச்சுக்கிறேங்க. அப்போ தான் நான் வந்து போடுற வீடியோலாம் டக்குன்னு வரும். சரி காய்ஸ், நம்ம வந்து இப்போ ஒரு ஃபேனு ஒன்று ஆர்டர் போட்டுக்குவோம். ரொம்ப இதாக வேக்கும்பில் இருக்குது, அதனால தான் வரமாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து அதான் டேபிள் ஃபேன் இருக்குல்ல, நம்ம வந்து இந்த ரூமுக்கு சின்ன ரூமில் போட்டுக்குவோம். அந்த ஆர்கேடி மிஷின் வச்சோம்ல அங்கே. என்னன்னு தெரில, யாருமே வரமாட்டேங்கிறாங்களே. வாங்க சார், வாங்க சார், வாங்க மேடம், வாங்க மேடம், நம்ம கடைக்கு வாங்க மேடம்.
இங்கே பாருங்கள், அங்கே ஒரு நின்னலக்கில் இருந்து 3 வாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன பண்ணுறான்னு தெரில. இது வந்து பன்னு பன்னு 10 ரூபா தானே, சரி விடுங்க, ஒன்று சாப்பிட்டுக்கோம். பசியும் பாதிக்கு தான் வந்துச்சு. ஓகே, ஒன்று சாப்பிட்டாச்சு. அங்கே பாருங்கள், வெளியே அந்த வந்து நம்ம ஆர்டர் போட்டது வந்துருச்சுங்க ஃபேனு. எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே போட வேண்டியதான். சின்ன ரூமில் அந்த ஆர்கேட் மிஷின் வச்சோம்ல, அங்கே போட வேண்டியதான். கீழே போடு. மேலே மேலே அப்படியே அங்கே அங்கே ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. ஏங்க காசு ரொம்ப கம்மியாயிடுச்சுங்க. 2000 தான் இருக்குது. ஓகே, இங்கே பாருங்கள், பிச்சைக்கிறேன். நானே பிச்சை எடுக்கிற நிலமையில தான் காசுலாம் இல்லாமல் இருக்கேன். இப்போ வந்து நம்மள்ட்ட ஐயோ போலீஸ் சார், போலீஸ் சார், நீங்கள் போங்க சார், சும்மா சார் வந்து மிரட்டினேன் சார், கட்டை எடுத்து. சரி மிரட்டல சார், வாயெல்லாம் வளருது. ஐயோ உங்களை ஒன்றும் பண்ணல சார், நீங்கள் போய்ட்டு வாங்க சார். பிச்சை கேட்குறேன் சார், வந்து நானே பிச்சை எடுக்கிற நிலமையில இருக்கேன். ஓகே, அதை விடுங்க, அவன் போயிட்டான் அங்கிட்டு. சரி வாங்க சார், வாங்க சார், யாராச்சும் வாங்க மேடம், நம்ம கடைக்கு வாங்க, நிறையா கேமிங்லாம் இருக்குது, வாங்க மேடம். எல்லாம் கரெக்டாக தானே இருக்குது, எவனையுமே காணும். இதெல்லாம் இது என்னது, இது அடுத்த ரூமா? ஒவ்வொரு இதை அன்லாக் பண்ணிட்டு போக வேண்டியதான் போல இருக்குது. ஓகே, ஏங்க எவனையுமே காணும், ஏன் எவனும் வரமாட்டேங்கிறாங்க? கேம் எதுவும் வாங்கி போடணுமா? நம்ம ஏதாச்சும் கேம் வாங்குமா? என்னங்க இது, எல்லா கேமும் 200ரூவாய்க்கு மேலே இருக்குது. 300ரூவா இருக்குங்க எல்லா கேமும். நம்மள்ட்டே காசு கம்மியாக தான் இருக்குது. ஏங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னே ஒன்றும் புரியலையே, ஏன் எவனும் வரமாட்டேங்கிறாங்க? சரி, காசு கம்மியாக இருக்குது, டிவியை சேல் பண்ண வேண்டியதான். சேல் ஆகலை, சேல். ஓகே, ஐயா என்னங்க இது, காசையே காணும். காசு எங்கங்க? ஐயோ காசை காணுமே, எங்கங்க இது? என்னங்க இது தெரியாமல் போச்சு. ஐயா எங்கங்க காசையே நான் சேல் பண்ணிட்டேன், ஆனால் காசு காணுமே. ஐயோ நானே வாங்கி வச்சுருந்தது ஒரு டிவி தான், என்னங்க இது அதையும் காணாமல் போச்சு. ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணுவோமா? க்ளோஸ், திரும்ப ஓப்பன் பண்ணேன். ஓகே, இப்போ வச்சு யாராச்சும் வர்றாங்களா? வாங்க சார், வாங்க சார், வாங்க மேடம், யாராச்சும் வாங்க மேடம். ஆமாங்க, அந்த திருட தாங்க வரான். கட்டையை எடுத்து ஒன்று போட வேண்டியதான் மண்டியில். போயிட்டு வா, கட்டையை எடு டக்குன்னு. டக்குன்னு போயிட்டு மண்டியில் ஒன்று போட வேண்டியதான். இந்த பக்கம் போகிறான். ஏங்க இப்போ தான் விடியுது இப்படி இருக்குது. அப்போ இவ்வளோ நேரம் இருட்டாக இருந்திருக்கு போல இருக்குங்க. இப்போ தாங்க விடியுது. இனிமேல் கஸ்டமர் வருவார்னு நினைக்கிறேங்க. அப்போ எங்கே அந்த திருடன் காணுமே, அவன் போயிட்டு போகிறான். என்னங்க இன்னும் அவன் இங்கிட்டு போலையா? நின்னுலக்கில் இருந்து திரும்ப 3 வாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐயா என்னாச்சுன்னு தெரில அவனுக்கு. சரி ஒன்றுங்க. அடுத்து சார் வாங்க சார், நம்ம கடைக்கு வாங்க சார். நல்லா விடியெல்லாம் இருக்குது சார், நல்லா காலையிலே இது பண்ணோம் சார். என்ன வானத்தில் நிற்கிறோம்? திருட்டு பையன் இந்த கீழே நிற்கிறான். போடு, மண்டையில் போடு, ஓடுங்கிட்டு. ஐயோ ஏன் மிஸ் ஆயிடுச்சு, அடி போ. ஐயோ மண்டையில் போடு, ஓடுங்கிட்டு. நானே இப்போ தான் யாரும் வரமாட்டேங்கிறாரு, இப்போ தான் வந்து திருடு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வேணாங்க, இன்னமும் 3 வாக்கு போட்டுக்கிட்டு இருக்கானா? சார் நீங்கள் பொறுமையாக போடுங்க சார், 3 வாக்கு, நான் வந்து போயிட்டு வரேங்கிட்டு. என்னங்க இது எவனையுமே காணும், அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை. ஐயா என்னாச்சுன்னு தெரியலையே. இன்னும் இப்போ தான் விடியுது போல இருக்குங்க. இப்போ தான் விடியுது, இனிமேல் தான் வருவாங்க போல இருக்கு. அப்போ சார் காலங்காத்தாலே கேம் விளாண்டா மண்டைக்கு எதாவது ஆகும் சார். வாங்க சார், நல்லா மண்டை ப்ரெஸ்ஸாக இருக்கும் சார். வாங்க சார், நம்ம கடைக்கு வாங்க சார், கேம் விளாட்லாம் சார். நல்லா நிறையா கேம்லாம் இருக்குது சார். வாங்க சார், சார் வாங்க சார், டக்குனு வாங்க சார். என்ன சார் இப்படி பண்ணுறீங்களே? ஐயோ யாரையுமே காணுவேன். ஐயோ என்னங்க இது, கடையை இழுத்து மூட்டு போட வேண்டியதான் போல இருக்குது. சார் யாராச்சும் வாங்க சார். ஏங்க அந்த திருட்டப்பா தாங்க வந்துக்கிட்டே இருக்கான் திரும்ப திரும்ப. ஐயா எல்லாம் எத்தனை வாட்டிங்க அடிச்சு ஓட விட்றது. சார் மொட்டை சார் வாங்க சார். என்னங்க எது இந்த நம்ம டிவி மாதிரி இருக்குது? எப்படிங்க நம்ம டிவி இங்கே வந்துச்சு? எங்க காசு இங்கே பாருங்க, நமக்கு காசு வந்துருச்சு. அது தொட்டாக்கில் எப்படின்னு தெரிலையே. நம்ம டிவி தாங்க இது. நம்ம டிவி எப்படி அங்கே போச்சு? சரி விடுங்க, திரும்ப நம்ம இங்கேயே வச்சுக்குவோம். ஏங்க நம்மக்கிட்ட எப்படி காசு வந்துருச்சுன்னு தெரிலையே. சரி விடுங்க, வந்து காசு எப்படியோ வந்துருச்சு அது தொட்டாக்கில். இப்போ வந்து நம்ம போய்ட்டு கேம் வாங்கி போட்டோம்னா இப்போ வச்சு நிறையா கஸ்டமர் வர்றாங்களான்னு பார்ப்போம். வாங்கி போட வேண்டியதான். நம்ம முதல்ல சேல் பண்ணோம்ல, அது இப்போ தாங்க சேல் ஆகிருக்கு. எல்லாம் பிட் பண்ணி இப்போ தாங்க சேல் ஆகிருக்கு. சரி விடுங்க, நம்ம வந்து இப்போ கேம் வாங்கி போட்டுக்குவோம். நல்ல கேமிங்காக வந்து பாட்டுக்குவோம். ஜிடிஏ அது மாதிரி ஜிடிஏ ஒன்று வாங்கி போட்டாச்சு. இந்த காலத்துலலாம் பேட்டில் ராயல் கேமு நல்லா விளாட்றாங்க, அதில் ஒன்று வாங்கி போட்டுக்குவோம். 2 கேம் வாங்கி போட்டாச்சு. இப்போ வச்சு யாராச்சும் வருவாங்கன்னு நினைக்கிறேன். சார் வாங்க சார், வாங்க சார், சார் வாங்க சார், யாராச்சும் வாங்க சார்.
என்னங்க எவனையுமே காணும். ஐயோ ஐயோ ஏங்க ஒருத்தனையும் காணுங்க. நம்ம கடையை இழுத்து மூட்டு வீட்டுக்கு போக வேண்டியது நம்மளுக்கு என்னங்க இது? என்ன காய்ஸ் ஒருத்தனும் வரமாட்டேங்கிறாங்களே. நம்ம கடையை இழுத்து மூட்டு போக வேண்டியது நம்மளுக்கு என்னாச்சுன்னு தெரில. வாங்க பார்ப்போம். இங்கே பாருங்கள் என்னமோ எழுதியிருக்கு. யூ வாண்ட் டு மை ஓ அதாவது 9 மணிக்கு மேலே எவனும் வரமாட்டாங்க. அதாவது நைட்டு 9 மணி ஆயிடுச்சுன்னா எவனும் வரமாட்டேங்கிறாங்க. ஓ அதனால தான் எவனும் வர்றதில்லையா கடைக்கு. அதாவது காலையில் வந்து 6 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் தான் நம்மள இருக்குங்க. ஓ அதனால தான் எவனும் வரல. ஓகே ஓகே. அப்போ வந்து நம்ம வந்து அந்த ஹோட்டலில் வந்து போய்ட்டு தூங்கிட்டோம்னா அது என்னது அது என்னது வந்துருங்க. அது ஹோட்டலில் என்ன சொல்கிறேன்னு தெரியலையே, மறந்துச்சே. அதாவது ஹோட்டலில் போய்ட்டு தூங்கிட்டோம்னாங்க அந்த நெக்ஸ்ட் டே வந்துடும். அதனால வந்து நம்ம கஸ்டமர்லாம் வர ஆரம்பிச்சிடுவாங்க. சரி விடுங்க, நம்ம வந்து இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம வந்து அடுத்த பார்ட்டில் நல்லா விளாட கற்றுக்கிட்டு வந்து விளாடுவோம். அதாவது எதுவும் தெரில ஒழுங்காக இன்னும் தெரிஞ்சுக்கிட்டு வரேன். சரி காய்ஸ், நான் அடுத்த பார்ட் வேணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணுறதுல தான் நமக்கு நம்ம வந்து வீடியோ போடுறதெல்லாம் இருக்குது. கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ஸ். சரி காய்ஸ், பாய் ஃப்ரம் செல்வா தமிழ் கேமிங்.